என்ன இதெல்லாம் நீ சாப்பிடலையா? இல்லத்த, காலையில இருந்து அது என்னன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. எனக்கு வயிறு என்னமோ கும்முன்னு இருக்கு, அதனாலதான் சாப்பிட முடியல. சரிம்மா, அப்புறமேட்டுக்கு எது பசி வரும்போது சாப்பிடு. அத்தை, அப்புறம் நீங்க எங்க ஓனர் கிட்ட பேச சொன்னீங்கல்ல, அந்த அண்ணன் கிட்ட பேசினேன். அவரு இன்னைக்கு நம்ம மகா வீட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க. நீங்க ஒரு வார்த்தை அவங்களுக்கு சொல்லிடுங்க. சொல்லாம இருந்தா அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஓ, அத சொல்லிட்டியாமா? சரி சரி, இந்த போன் பண்ணுவோம். யாரு போன் பண்றதுன்னு தெரியலையே காலங்கத்தாலேயே. சரி, இதை போட்டுட்டு யாருன்னு பாப்போம். யாரு? அடடே பெரியம்மா. ஹலோ பெரியம்மா. எம்மாடி மகா, என்னம்மா பண்ற? அதுவா பெரியம்மா, கடலை வாட்டுறதுக்கு கடலை பருப்பு வெயில காய வச்சிருந்தோமா, அதை காஞ்சிருச்சு. சரி பவுடர் ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டு அதை போட்டு வச்சிருக்கேன். ஓ சரிம்மா சரிம்மா. எல்லாரும் அங்க நல்லா இருக்காங்க தானே? எல்லாரும் நல்லா இருக்காங்க பெரியம்மா. அங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அப்புறம் உங்க அண்ணி அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பேக்கரியில? ஆமாங்க பெரியம்மா. அந்த கடைக்காரர்கிட்ட உங்க அண்ணியை பேச சொன்னேன். நம்ம செய்யற வடை போண்டா எல்லாம் அந்த கடையில வச்சு விற்க முடியுமான்னு. அவரும் வந்துட்டு நான் வெளியே இருந்து தான் வாங்கி விற்கிறேன், அதுவும் 4 ரூபாய்க்கு வாங்கி நான் 5 ரூபாய்க்கு விற்கிறேன், அதனால இவங்க கிட்ட வாங்கிக்கிட்ட எனக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும்னாரு. அதான் நம்ம கிட்ட வாங்கினா கூட நமக்கு கொஞ்சம் வியாபாரம் ஆகும்ல, அதான் நம்ம கிட்ட வாங்குறதுக்கு இன்னைக்கு வாரேன்னு சொல்லியிருக்காங்க பேசுறதுக்கு. என்ன எதுன்னு பேசி முடிச்சிருங்க சரியா? ஓ அப்படியா பெரியம்மா? சரி பெரியம்மா. முதல்ல ஒரு கடை, அப்புறம் 2 கடை, அப்படி இப்படின்னு பிடிச்சோம்னா தான் தொழில் பெருசாகும். அதனால பக்குவமா பேசி முடிச்சிரு சரியா? சரிங்க பெரியம்மா, என்ன இதுன்னு பேசிடுறேன். சரி சரி, உனக்கு நிறைய வேலை இருக்கும், நான் அப்புறமேட்டு கூப்பிடுறேன், வைக்கிறேன். சரிங்க பெரியம்மா. பரவாயில்ல, ஒரு கடை கிடைச்சதுன்னா கூட அத்தை பாவம் அங்கே இங்கேன்னு அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்துட்டு கால்வலின்னு நைட்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு கடையை பிடிச்சி அதில் நம்ம பாதி வடையை கொடுத்துட்டோன்னா கூட அத்தையை வீட்டில் இருக்க சொல்லிடலாம். நானும் அவர் மட்டும் அங்கே இங்கேன்னு போயிட்டு வந்தால் போதும். என்னம்மா மகா, எதுவும் வேலையா? அத்தை, ஒரு சந்தோஷமான விஷயம். என்னம்மா? அத்தை, பெரியம்மா இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. எங்க அண்ணி அங்க ஒரு கடையில பேக்கரியில சாயந்தர நேரத்துல வேலை செய்வாங்கன்னு சொன்னேன் படிச்சுக்கிட்டே. ஆமா, அந்த பேக்கரியில பேசினாங்களாமா. அவங்க கடையில வடை போண்டால வெளியே தான் வாங்கி விற்கிறாங்களாமா. நம்ம கிட்ட வாங்க சொல்லி சொல்லியிருப்பாங்க போல, அதனால அவங்க நம்ம கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு வராங்களா அத்தை. அப்படியா மகா? உண்மையாவா? ஆமா அத்தை, வெளியே 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்கிறாங்களாமா. நம்ம 3 ரூபாய்க்கு இப்போதைக்கு கொடுப்போம், அதுக்கப்புறம் போக போக வியாபாரம் எப்படி ஆகுதுன்னு பார்த்துட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னத்த சொல்றீங்க? நம்ம அப்படி வித்தோம்னா நீங்க கூட வீட்டில் இருக்கலாம், நானும் அவரும் கூட அக்கம் பக்கத்துல போய் வித்துட்டு வந்துருவோம். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாமா. முதல்ல வரவங்களுக்கு இந்த இடத்துல சேர் எடுத்து போட்டு பேனெல்லாம் எடுத்து வைப்போம். வெயில் காலம் வேற வந்துருச்சுல்ல, அதுவும் இல்லாம நம்ம வீடு வேற வைக்கையா இருக்கு, எதுவும் நினைச்சுக்கோங்க. சீக்கிரம் அதெல்லாம் எடுத்து போடுவோம். வா. சரிங்க அத்தை. அவர்கிட்ட கேளு இந்த வீடா என்னன்னு. ஐயா பெரியவரே, ஒரு நிமிஷம். ஐயா, நாங்க பக்கத்து ஊர்ல பேக்கரி வச்சிருக்கோம். இங்க வடை போண்டால செஞ்சு வித்துட்டு இருக்காங்கல்ல, மகா சந்தோஷ். வீடு எங்க? சரிங்க, பாத்துக்கிறோம். எங்க பேக்கரிக்கு அவங்க எதுவும் செஞ்சு தர முடியுமா, அந்த போண்டா வடையெல்லாம் கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கோம். சரி சரி, போயிட்டு வாங்க. இந்த வீடானே, கீழே இறங்குங்க. மகா சந்தோஷ் வீடுங்களா? ஆமாங்க, வாங்க வந்து உட்காருங்க. வாங்க வாங்க. எம்மாடி மகா, தண்ணி எடுத்துட்டு வாமா. வந்துட்டாங்க. வாங்க வாங்க, என்னங்க தண்ணி குடிங்க. அப்புறம் நாங்க இங்க பக்கத்து ஊர்ல தான் பேக்கரி நடத்திட்டு இருக்கோங்க. எங்க கடைக்கு தான் வடை போண்டா இதெல்லாம் சமோசா ஆர்டர் வேணும். நீங்க செஞ்சு தர மாதிரி இருந்தா நாங்க வேற ஒருத்தவங்கள்ட்ட வாங்குறத கேன்சல் பண்ணிட்டு உங்ககிட்ட இனிமே ரெகுலரா வாங்க ஆரம்பிச்சிடுவோம். செஞ்சு தர முடியுங்களா? இந்தாங்க நீ தண்ணி. தாராளமா செஞ்சு கொடுத்துட்றோங்க. ஆனா இன்னும் நாங்க சமோசாலாம் ரெடி பண்ணல. வடை பஜ்ஜி போண்டா இது 3 தான் வித்துட்டு இருக்கோம், அதையும் கூட நாங்க செஞ்சு தந்துடுறோங்க. ஓஹோ அப்படிங்களா? நாங்க வெளியில வாங்குறவங்க கிட்ட 4 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோங்க, 5 ரூபாய்க்கு நாங்க விற்கிறோம். இப்போ நீங்க 3 ரூபாய்க்கு தான் விற்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க அங்க கட்டுப்படி ஆகலன்ட்டு தான் உங்ககிட்ட வாங்குறோம். நீங்க எத்தனை ரூபாய்க்கு கொடுக்கறதா இருக்கீங்க? 3 ரூபாய்க்கு தரங்க. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, உங்ககிட்ட வாங்குறோன்ற காரணத்துக்காக தான் நாங்க ரெகுலரா எப்பயுமே வாங்கிட்டு இருக்க ஒருத்தர்கிட்ட வந்துட்டு வேணான்னு ஆர்டர் கேன்சல் பண்ண போறோம். நீங்க எப்பயுமே கரெக்டா கொடுக்கணும். இன்னைக்கு கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குறேன்ட்டு கொடுக்காம இருந்தீங்கனாலும் அதுவும் தப்பா போயிடும். இல்லங்க, இதுதான் நாங்க முழு நேர தொழிலா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் கொடுத்துருவாங்க.
அதுவும் இல்லாம உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டுல எவ்வளவு கஷ்டம் அது இதுன்னு எல்லாமே தான் வரும் போகும். ஆனா எங்களுக்கு கரெக்டா ஆர்டர் வந்தாகணும். எனக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில ஒரு 150 வடை, 150 போண்டா, 150 பருப்பு வடை இது கொடுத்துருங்க. அப்புறம் சாயந்தரமும் அதே மாதிரியே 150 150 எல்லாத்துலயும் அந்த மாதிரி எனக்கு கொடுத்துடணும். பண்ணிடலாங்க. நீங்க கொண்டு வந்து கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல, நாங்களே வந்து வாங்கிட்டு போயிருவோம். சரிங்க. காலையில நாங்க பேக்கரியை 5 மணிக்கு ஓபன் பண்ணுவோங்க. நீங்க கரெக்டா 6 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணிடணும். நாங்க வந்து வாங்கிட்டு போயிருவோம். அதே மாதிரி தான் சாயந்தரமும் 4 மணிக்கெல்லாம் ரெடியா இருக்கணும். சரிங்க. அப்புறம் சேலரி பாத்தீங்கன்னா நாங்க டெய்லியும் இல்ல வாரத்திலயும் அந்த மாதிரி கொடுக்க மாட்டோம். மாசத்துல 1ஆம் தேதி ஆனா கரெக்டா கொடுத்துருவோம். சரிங்க. அதுவும் இல்லாம டேஸ்ட் ரொம்ப முக்கியங்க. நீங்க வந்துட்டு லாபத்தை பார்த்துட்டு மட்டமான பொருள் எல்லாம் போட்டு எல்லாம் எதுவும் தயாரிச்சிடக்கூடாது. எங்களுக்கு வந்துட்டு தரமா இருக்கணும். ஏன்னா சின்ன பொண்ணு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உங்ககிட்ட வாங்குறோம். அத பத்தி கவலைப்படாதீங்க, அதெல்லாம் சரியாவே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அட்வான்ஸ் 4000 ரூபாய் கொடு, மத்தது அப்புறம் பேசிக்கலாம். சரிண்ணே, இந்தாங்க அட்வான்ஸ் 4000 ரூபாய். அத்தை போய் வாங்கிக்கோங்க அத்தை. எம்மாடி நீ வாங்கிக்கமா. ஐயோ அத்தை வாங்குங்க. ரொம்ப சந்தோஷங்க. சரி அப்ப நாங்க வரோம். இன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து நாங்க வந்து வாங்கிக்கிறோங்க. சரிங்க. எப்படியாமா எல்லாம் நல்லபடியா நடந்தா எனக்கு அதுவே போதும். எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் அத்தை, எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். அப்புறம் நம்ம மட்டுமே சேர்ந்து எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஏன்னா மாமாவும் அங்கேயும் வேலைக்கு போறாரு. நமக்கு கையாளுக்கு ஒரு ஆள் வேணும். நம்ம வேற ஒருத்தவங்களை கூப்பிட்டு நமக்காக உதவி பண்ண வைக்கிறதுக்கு பதிலா மற்றவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை நம்ம அன்னைக்கு கொடுத்தா அவங்களுக்கும் செலவுக்கு போயிடும்ல. அதனால அன்னைக்கு ஃபோன் போட்டு சொல்லுங்க, அவங்களால முடியுமா என்னன்னு கேளுங்க. அப்படி வராங்கன்னா பிரச்சனை இல்லைல்ல. சரிம்மா, நான் என்னன்னு கேட்டு பாக்குறேன். சரியத்தை பாருங்க, நான் வேற பருப்பை போட்டு விட்டு வந்தேன், அது என்னன்னு போய் பாக்குறேன். அங்கோட கல்யாணம் ஆன புதுசுல என் மருமகளை புரிஞ்சுக்காம இவளை எங்க குடும்பத்தை நடத்த போறான்னு நினைச்சேன். ஆனா குடும்ப பொறுப்பை அவ கையில எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இந்த குடும்பம் வாழணுன்றதுக்காக எம்பட்டு பண்றா. நீங்க சொல்லாம எங்கிட்டும் போகாதீங்கம்மா. எனக்கு எங்க போய் தேடுறது? நேத்து மட்டும் நீங்க கிடைக்கலன்னா நான் என்ன ஆயிருப்பேன்? எனக்கு மட்டும் என்னையா வீட்டை விட்டு போகணும்னு ஏதாவது ஆசையா, இல்ல ஒன்னதான் விட்டுட்டு போகணும்னு ஏதாவது ஆசையா? மனசு வெறுத்து போச்சு, அதான் போயிட்டேன். இனிமே நான் எங்கிட்டு போக மாட்டேன் சாமி. உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். சரிம்மா, அதுக்கு எதுக்கு அலறீங்க? அலாறீங்க, கண்ணை தொடுங்க. நான் இவங்களை யாரையும் பிரிக்கணும்ல நினைக்கவே கிடையாது. அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரத்துல இருக்காங்க. ஆனா ஏன் நான் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேங்கன்னே தெரியல. உமா, சாப்பாடு எடுத்துட்டு வா. இந்த வாரங்க. சாமி, இனிமே என் வாழ்நாள்ல தோசைன்ற பேச்சுக்கே இடம் இல்லப்பா. இட்லி வெந்துருச்சு, எடுத்துடலாம். உமா, சாப்பாடு எடுத்துட்டு வா. எவ்வளவு நேரம்? வாருங்க. வேக வேணாமா? உடனே மாவை ஊத்துனோனே வெந்துருமா? எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஒரு அடசு ஊத்திட்டு தானே வர முடியும். பரப்பா இருப்பதான். கம்முனிரியா, அப்புறமேட்டுக்கு நான் தான் ஏதாவது உன்னை சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி மறுபடியும் அதுக்கும் ஒரு ஆட்டம் ஆடுவா. அத விடுங்கம்மா, விடுங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வா, மணி ஆயிருச்சு. வந்துட்டு தானே இருக்கேன், இருங்க வாரேன். இந்தாங்க. அம்மாவுக்கு இந்தா குடுக்குறேங்க. அத்தை இந்தாங்க அத்தை. ஆடி போயிட்டா என் பையன், எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேசணும். சாப்பிடுங்கம்மா. சாப்பிட்றேயா. இட்லி எதுவும் வெந்திருக்கா என்னன்னு தெரியலையே. வேகணும். சாப்பிடும்போதுதான் போன் வரும். உமா, உமா, என்னங்க? இங்க பாரு, போன் அடிக்குது. யாருன்னு வந்து பாரு. நிம்மதியா பையனை சாப்பிட வராங்களா? போன நொய்யின்னு அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. எடுத்து பாரு ஆபீஸ்ல என்னன்னு. சரிங்க. அம்மா தான் கூப்பிடுறாங்க. ஆபீஸ்லயே இருந்தா நான் கிளம்பிட்டேன்னு சொல்லு, சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லாத. எங்க அம்மா தான் கூப்பிடுறாங்க. இவளுகளுக்கெல்லாம் வீட்டுல வேலை இருக்குமா இருக்காதான்னு தெரியல. ஒரு பக்கம் விடியுதோ விடியலையோ உடனே போன் அடிச்சிடுறது. சரி, என்னன்னு கேளு. போன் அடிக்கிறாங்கல்ல. சரிங்க. என்னம்மா போன் அடிச்சுட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லம்மா, சமைச்சுக்கிட்டு இருந்தேன். அதான். என்னம்மா காலையிலே போன் பண்ணியிருக்க? எம்மாடி, ஒரு சந்தோஷமான விஷயமா. நம்மளோட போண்டா பஜ்ஜி எல்லாம் பக்கத்துல ஒரு பேக்கரியில விற்கலான்னு பேசிட்டு போயிருக்காங்கம்மா. 4000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால கூட மாட வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும். நீ வந்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு சம்பளம் போட்டு கொடுத்துடலாம். அடுத்தவங்களுக்கு கொடுத்தாலும் அது தானே அப்படின்னு சொல்லி மகா சொன்னா. நீ எதுவும் வரியாமா? ரொம்ப சந்தோஷமா. நான் இப்ப உடனே கிளம்பி வரேன். ஏமா, ஒன்னும் அவசரம் இல்ல. நீ வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு வா, சரியா? சாயந்தரத்துக்கு தான் ஆர்டர் கொடுக்கணும். சரிம்மா, நான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். சரிம்மா, சரி பாரு, நான் வேலையா இருக்கேன். சரிம்மா. என்னவா?
ஏங்க நம்ம வீட்டில் இப்போ வடை போண்டாலாம் விற்கிறாங்கல்ல, இப்போ பேக்கரிக்கு ஆர்டர் கிடச்சிருக்காங்க. அங்கே இனிமேல் காலையிலேயே சாயந்தரமும் ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. அதனால தான் வேலைக்கு ஒருத்தரை வச்சா கூட அவங்களுக்கு தனியாக சம்பளம் கொடுத்து தானே ஆகணும். நீ வந்தீங்கன்னா அந்த சம்பளத்தை உனக்கு கொடுத்தா வீட்டு செலவுக்காகும்னு சொன்னாங்க. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போவா. வேலைக்கா? சும்மா வேணா போயிட்டு வா, வேலைக்கெல்லாம் ஒண்ணு வேணாம். வீட்டோட இருந்து வீட்டை பாரு. சும்மாவே என்னவெல்லாம் நம்மள மதிக்க மாட்டா. வேலை வெட்டிக்கு எதுவும் போயிட்டானா அவ்வளோத்தான், என்னைய உண்டுலனே ஆக்கிடுவாளே. ஆமாயா, நீ சொல்றதும் சரிதான். வேலை வெட்டிக்கெல்லாம் போயிட்டு இருந்தா அப்புறமேட்டுக்கு பாசம் இருக்காது. அதுவும் இல்லாம வீட்டுல வேற அன்பு இருக்கிறா, எனக்கும் வேற அடிக்கடி உடம்பு சொல்லாம போகுது வருது. இப்படி வேலைக்குன்னு போயிட்டு வீட்டை பார்க்க முடியாம போயிடும். என்னங்க இப்படி பேசுறீங்க? நமக்கு ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கு, அதுவும் இல்லாம அன்பு வளர்ந்துக்கிட்டே இருக்கா, ஏகப்பட்ட செலவும் வேற இருக்குல்ல. நான் எப்படியும் வேலைக்கு போறேன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னது தானே. வெளியே எங்கிட்ட போய் கஷ்டப்படுறதுக்கு எங்க வீட்டுல தானேங்க வேலை. இங்க பாரு, சும்மா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. வேலைக்கு வேணானா வேணாம், வீட்டோட இருனா இரு, அவ்வளவுதான். ஊர் உலகத்துல எல்லாம் ஆம்பளைங்க வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போய் சம்பாரிச்சு வீட்டுக்கு கொண்டு போன்னு சொல்றாங்க. ஆனா என் பையன் வீட்டுல வச்சு கஞ்சி ஊத்துறான். அதை உன்னால ஒழுங்கா இருந்து குடிக்க முடியலையா? நம்ம குடும்பத்துக்காக தான். என் பையன் 10 வீட்டுக்கு சம்பாதிச்சு போடுவான். அவன் ஒன்னும் உன் சம்பாத்தியத்துல தான் வாழணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஒழுங்கா வீட்டோட இருந்து வீட்டு வேலையை பாத்துக்க. வேலைக்கு போறாளாமல வேலைக்கு வேற யாரையாவது ஆளை வச்சா 15 அதிகமா கொடுக்கணும்னு சொல்லி இவளை கூப்பிட்டா எல்லா வேலையும் வாங்கிக்கலாம். 15 குறைச்சு கொடுத்தாலும் வாங்கிக்குவான்னு சொல்லிதான் இவளை கூப்பிடுறது அவங்க வீட்டுல. புரிஞ்சுக்கையா? போய் வேலையை பாரு. சரிங்க. அப்பாடா, எப்படியோ இவளை வேலைக்கு போவிடாம பண்ணியாச்சு. வேலைக்கு போனா இவ அதிகாரம் தூள் பறக்கும். என் பையனும் என் பேச்ச கேட்க மாட்டான். இவ வீட்டோட இருக்கிறது தான் எனக்கு நல்லது, இந்த வீட்டுக்கு நல்லது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நிச்சயம் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோர் ரியான். வருகின்ற 29ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடவிருப்பது முகமது சுஹான். இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.